புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இது தாவீது தேவனை மேய்ப்பனாகவும் தன்னை ஆடாகவும் நினைத்து இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே சங்கீதக்காரர் ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆடுகளை எப்படி மேய்ப்பது, ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்குள்ள உறவு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அனுபவத்தின்படியும் தேவ ஆவியின்படியும் எழுதி வைத்திருக்கிற இந்த சங்கீதம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போது நேர அவன் எங்க கொண்டு போவானா, எங்க நிறைய புல் இருக்குதோ, ஆடுகள் எங்க திருப்தியா சாப்பிடுமோ அங்கதான் நடத்திட்டு போவான். புல்லே இல்லாத ஒரு முள்ளுச்செடி, வனாந்தரமான மாதிரி முள்ளுச்செடி மாதிரி ஒரு இறை இல்லாத ஒரு இடத்துல ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நடத்த மாட்டான். அடுத்து தண்ணி காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், வேகமா வெள்ளம் பாஞ்சிக்கிட்டு இருக்கு, வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, அதிகமா வேகமா ஓடுற வெள்ளத்துல போய் ஆடுகளுக்கு தண்ணி காட்ட மாட்டான். ஏன்னா சில குட்டி ஆடுகளை அடிச்சுட்டு போயிடும் வெள்ளத்துல. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள்ல எல்லாம் முதலைகள் அந்த காலங்களில் அதிகமாக இருந்தது. இப்போ எல்லாம் டேமில் தான் கிடக்க, வேற எங்கேயும் இல்லை. அதனால இங்கே டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, புலி கூட சில நேரம் தண்ணி குடிக்கும்போது முதல்ல பிடிச்சிடும், பார்த்துருக்கீங்களா? மேய்ப்பன் எந்த இடத்துல ஆடுகளுக்கு ஆபத்து இல்லாத தண்ணியோ, அமர்ந்த தண்ணி, ஸ்டில் வாட்டர், அசையாத வெள்ளமா அடிச்சு போகாத அமர்ந்த தெளிவான தண்ணி எங்கேயோ அங்க பார்த்து நடத்துவான். இதே போலதான் தேவன் என்னை நடத்துகிறார் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஒரு ஆட்டுக்கு புல்லும் தண்ணீரும் காட்டுற மாதிரி தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், நமக்கு தேவன் கொடுக்கின்ற புல் என்ன, நமக்கு தேவன் கொடுக்கின்ற தண்ணீர் என்ன, இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிங்கள். ஆண்டவர் எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகளை திருப்தியாய் பூரணமாய் நடத்தினார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அவர்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுத்தார் என்பதை பார்ப்போம். 78ஆம் சங்கீதத்திலே 24 25 வாசிங்கள். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களிலே என்ன பண்ணாருன்னா, செங்கடலை தாண்டி அவங்க இங்கிட்டு வந்த உடனே காலையில் விடிஞ்சு போச்சு. அவங்க புறப்பட்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, புளிக்காத மாவை கூட பாத்திரத்தில் கட்டிக்கிட்டாங்க. சாப்பாடு சமையல் பண்ணி தானே, சமையல் பண்ண சாப்பாடு அப்படியே, அது அறகுறையா இருந்தாலும் சரி அப்படியே கட்டிக்கிட்டாங்க. இருக்கிற தானியங்கள் அப்படி என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டாங்க. பயணத்தில் வரும்போது அவங்க கொண்டு வந்த மாவு எல்லாம் காலியாச்சுது, கொண்டு வந்த ஆகாரமெல்லாம் காலியாச்சு, தானியங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாம் காலியாச்சுது. அதெல்லாம் காலி ஆகிற வரைக்கும் ஆண்டவர் அவங்களை ஒன்றுமே சொல்லலை, விட்டார். எல்லாம் சாப்பிட்டு ஒரு கொடுத்து வாங்கி எல்லாம் சாப்பிட்டு காலியானதுக்கப்புறம் அடுத்து எங்களுக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரேன்னு தேவன் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், வானத்திலிருந்து மன்னாவை பெய்ய பண்ணினார். அதுக்கு என்ன சொல்ற, வானத்தின் தானியம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தூதர்களின் அப்பம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூதர்களின் அப்பம், வானத்து தானியம். இந்த வானத்திலிருந்து எப்படி போட வரோம் தெரியுமா? இப்ப நீங்க வானத்திலிருந்து அரிசியோ ஏதோ போட்டா காத்தடிக்கும் போது கிட்டா போயிடும். அதுக்காக ஆண்டு என்ன பண்ணாராம், பனிக்கட்டிக்குள்ள வச்சு போடுவாராம். இந்த மழை நேரங்களுக்கு இந்த ஆலங்கட்டி மழைம்பாங்கல்ல, கல்மழை பார்த்துருக்கீங்கல்ல, பனிக்கட்டி விழும் இல்லையா? இந்த மாதிரி தினமும் காலையில அங்க பனிக்கட்டி மழை பெய்யும். அந்த ஒவ்வொரு பனிக்கட்டிக்குள்ளேயும் அந்த பனிக்கட்டி விழுந்த உடனே பனிக்கட்டி உருகுனோடனே உள்ளிருந்து உள்ளுக்குள்ள ஒரு தானியம் உண்டாகும். கொத்துமல்லி அளவுல ஒரு தானியம் உண்டாகும். அதுக்கு தான் என்னது, அது வெளியே உள்ள உருகுனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பனிக்கட்டியா தான் விழும், உருகுன உடனே உள்ள இருக்கிற தானியம் தெரியும். அதெல்லாம் என்ன செய்வாங்க, பிறகு கொண்டு போய் அவங்க அதை சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க.
அந்த தானியத்துக்கு பேர் தான் மன்னா என்று பெயர் வைக்கப்பட்டது. அது அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு சத்தான நல்ல ஒரு ஆகாரமாய் கொடுத்தார். எப்படியா பூரணமாய் கொடுத்தார். ஒவ்வொரு ஆளுக்கும் தலைக்கு ஒரு ஓமர் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வேதத்துக்கு கொடுக்க ஒரு ஓமர் அளவு. நம்ம கணக்கு படி எடுத்தா 1 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ அரிசியில் சோறு பொங்குனா எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஒரு ஆளுக்கு 1 கிலோ அரிசி போதுமா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோ அரிசி போதுமா? போதுமா போகாதா? தாராளம். இதை மாதிரி தான் அங்க என்ன பண்ணாராம், ஒரு ஆளுக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கணும். ஒரு ஓமருங்கிறது ஒரு படிக்கணக்கா இருக்கலாம். ஒரு படியில் 1 கிலோ அளவு வச்சுக்கோங்களேன். அதை அவங்க எடுத்துக்கொண்டு போயினா அதை அவங்க சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. சனிக்கிழமை வரைக்கும் அவங்க ஒரு ஓமர் எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை வெளியே போய் அவங்க அதை பிறக்கக்கூடாது, தேவனுக்காக ஓய்ந்திருக்கிற நாள். அதுக்காக என்ன செய்வார்னா சனிக்கிழமையே 2 ஓமர் அளவு எடுக்கிற அளவுக்கு நிறைய பைய வச்சிருவார். ஒவ்வொருத்தர் 2 ஓமர் எடுத்துக்கும். 1 ஓமர் சாப்பிட்டுருவாங்க. 1 ஓமர் அளவை மறுநாளைக்கு வச்சிருப்பாங்க. அது கெட்டு போகாது. சனிக்கிழமை இல்லாம வேற ஒரு நாள்ல கூட 1 ஓமர் எடுத்துட்டாங்கன்னா மறுநாளைக்கு இருக்காது, கெட்டு போகும். சனிக்கிழமை சேர்க்கிறது மட்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு கெட்டு போகாம இருக்கும். இது அவருக்கு அப்படி செய்தார். பூரணமா சாப்பிட்டாங்க, பூரணமாய் அனுப்பினார். அப்படி தேவன் எப்படி மேய்ப்பன் தன் ஆடுகளை புல்லுள்ள மேய்க்கிறான், அதே மாதிரி தான் ஆண்டவர் ஆதி காலத்துல இஸ்ரவேலை வழிநடத்திட்டு வரும்போது பூரணமாய் அவர்களை போஷித்து காப்பாற்றி வந்தார். அதே தேவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை நடத்துகிறவரும் ஆவிக்குரிய மன்னாவினாலும் சர்வபிரமாண ஆசீர்வாதங்களாலும் பூரணமாய் நம்மை நடத்தி கொண்டு வருவார். நம்மளை பூரணமாய் நடத்த மறந்துடக்கூடாது. மன்னாவை பூரணமாய் வருஷிக்க பண்ணார். நிச்சயமாய் தேவனை நம்பி இருக்கிற, தேவனால் நடத்தப்படுகிற மனுஷனை கர்த்தர் பூரணமாய் ஆசீர்வதிப்பார். அறகுறையா இல்ல, தேவைக்கு ஏங்கி இருக்கிற மாதிரி அல்ல, பூரணமாய் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். ஆண்டவர் இந்த புல்லை பற்றி வேதம் சொல்லும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோடிட்டு இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது எப்ப சொல்லப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ண போனார். ஆவியானவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். 40 நாள் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வரும்போது சாத்தான் என்ன பண்றான், அவரை சோதிக்கிறான். அவர் மிகுந்த பசியில இருக்கிறார். 40 நாள் சாப்பிடாம இருந்தவர் பயங்கரமான பசியில இருக்காரு. அப்ப பிசாசு சொல்றான், நீ தேவகுமாரன் தானே, உம்மால எல்லாம் முடியும், எதுக்கு பசியோட இருக்கிற, எனக்கு நிறைய கல் எடுக்கல, ஒரு கல் எடுத்து கல்ல அப்பமா நீ சொன்னீங்கன்னா அப்பமா மாறிட போகுது, நீ சாப்பிட்டீங்கன்னா பசியாயிர போகுது அப்படிங்கிறான். அப்பத்தான் அந்த வார்த்தை கத்த சொல்ற. பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தை தான் இயேசு சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு மனிதனை பிழைப்பூட்டுவது அவனுக்கு கொடுக்கப்படுகிற உலக செழிப்போ உலக ஆசீர்வாதங்களோ சாப்பாடோ அல்ல. தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை செழிக்க பண்ணுகிறது, திருப்திப்படுத்துகிறது, போஷிக்கிறது, காப்பாற்றுகிறது. அது மாதிரிலாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் சர்வ பிரகாரமான மண்டலத்தின் ஆசீர்வாதங்களே புறப்பட்டு வருகிறது. இப்ப உலகத்தை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்பாக, வானத்தை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்பாக என்ன இருந்துச்சு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தான்னு பார்க்கிறோம். அப்போ வானத்தையும் பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக என்ன இருந்தது? ஒரு ஆவிக்குரிய மண்டலம், அவ்வளவுதான். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, தட்ஸ் ஆல். ஒரு ஆவிக்குரிய மண்டலம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்துதான் வானம் உண்டாக கிடவுது, பூமி உண்டாக கிட வார்த்தை வெளிப்பட்ட போது ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் சரீரப்பிரமான பூமி எல்லாம் உருவாகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய தேவைகள்லாம் எங்க இருந்து தான் புறப்பட்டு வரும்? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து தான் புறப்பட்டு வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் பிழைப்பது, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவது, ஒரு மனிதன் தேவைகள் சந்திக்கப்படுவது அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாத்தியம் பண்ற சாப்பாட்டுக்காக அல்ல, அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு நிமித்தம் அல்ல, ஆகாரத்தினால் அல்ல. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவ வசனம் ஒரு மனிதனை பிழைப்பூட்டுகிறது. அப்ப இங்கு சொல்லப்பட்ட புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார்னு சொல்லப்பட்டது என்னன்னா, வேத வசனத்துக்குள் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஒரு மிருகத்துக்கு ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஆகாரம் நிறைய போடுவாங்க. ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும். புண்ணாக்கு போடுவாங்க, தவிடு போடுவாங்க, அதுக்குன்னு மாட்டு தீவனம் இருக்குது, வைக்கோல் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. என்ன இருந்தாலும் அந்த ஆட்டு மாட்டுக்கு பிரதானமான உணவு புல்லு தான். புல்லு நிறைய இருந்துச்சு அப்படின்னா வேற எந்த உணவும் போட மாட்டாங்க. அதுதான் அது சிறந்த உணவுன்னு தான், புல்லு தான். இப்போ புல்லு நிறைய கிடைக்குது அப்படின்னா அந்த நாட்களில் அந்த ஆடு மாடுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குற சிறந்த உணவு என்னன்னா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அவன் சாப்பாட்டில் பிழைக்கிறான், சாப்பாட்டில் சத்து வருது, உழைக்கிறதுல சம்பாத்தியம் வருது, சம்பாத்தியத்தை வாழ்றான், எல்லாம் சரிதான். எல்லாவற்றுக்கும் மேலே இது மட்டும் கிடையாது, தேவனுடைய வார்த்தையினால மனிதன் பிழைப்பான் அப்படிங்கிறதான் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம், தேவன் நமக்கு கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு இருக்கிற நம்பிக்கை, தேவனுடைய வாக்குத்தத்தை உச்சரித்து விசுவாசித்து பிடித்துக் கொள்ள காரியம், அந்த வசனம் உனக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவது பிரதானம். அவ புல்லுள்ள இடங்கள் நம்ம மேய்க்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை சரியான சத்தியத்துக்குள்ள, சரியான வசனத்துக்குள்ள, வாக்குத்தத்துக்குள்ள உன்னை நடத்த பிரியப்படுகிறார். அதான் தேவன் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார்னா நம்முடைய வசனத்திற்குள்ளாய், வார்த்தைக்குள்ளாய், ஆசீர்வாதத்துக்குள்ளாய், வாக்குத்தத்துக்குள்ளாய் உன்னை நடத்துகிறவர். இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். இந்த வசனத்தை குறித்து வேத வசனத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஒரு குழந்தை, புதிதா பிறந்த குழந்தைக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துருவாங்களா, அல்லது பிரியாணி நல்லா பருப்பு சோறுலாம் கொடுத்துருவாங்களா பிறந்த குழந்தைக்கு? அதுக்கு ஒரே உணவு தான், தாய்ப்பால் தான் இல்லையா? அது மாதிரி புதுசா முத ரட்சி ஆண்டவரை தேடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற உணவு என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், இவைகளைத்தான் ஆண்டவர் போஷிப்பார். ஏன்னா அது குழந்தை, அதுக்கு ஞானப்பால் தான் வேணும், பால் தான் வேணும். அப்ப அதுக்கு அவங்களை கர்த்தர் நடத்துது எப்படி நடத்துவார் தெரியுமா? பிரத்யட்சமா தரிசனத்தை கொடுப்பார், சுப்பனத்தை கொடுப்பார், ஜெபிக்கும் போது சில அற்புதங்களை செய்வார். அவங்களோட குழந்தையை எப்படி பாதுகாக்கமோ அப்படித்தான் ஆண்டவர் பாதுகாப்பார். புதுசா வந்தவங்களை அவங்க கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வசனத்துல விசுவாசித்து அவர்களே நிற்க வேண்டும். அந்த ஸ்பூன் ஃபீடிங் அடிப்பாங்க, வாயில வச்சு ஸ்பூன் வச்சு காலை முழுவதும் ஊத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களா எடுத்து சாப்பிடணும். பாலா குடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஆகார சாடாரம். இப்போ குழந்தைகள்லாம் தன்னைப்போல செய்வாங்க, பலமான ஆகாரத்துக்கு மாறிடுவாங்க. அது சிறு ஆரம்பத்தில் வந்தவங்கிட்ட கொண்டு நீ நீ தினந்தோறு வாரத்துக்கு ஒரு உபவாசம் செய்ய வேண்டும், முழங்கால் நீ ஜெபம் பண்ண வேண்டும், நீ வந்த ஆண்டவருக்கு தசவாகம் கொடுக்க வேண்டும், நீ ஆண்டவருக்குள்ள வந்துச்சுன்னா சத்தியத்தின்படி சரியா நடக்கணும், உடனே ஞானஸ்நானம் எடுக்கணும், உடனே காத்திருந்த அபிஷேகம், இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கள என்ன பிரச்சனை வந்திருக்காங்களோ அதற்கேற்ற தேவைதான் செய்ய முடியும். ஒரு மனுஷன் வியாதிப்பட்டவனா டாக்டர்கிட்ட போனா முதல்ல அவர் என்ன செய்வாரு? ஐசியூல கொண்டு வச்சிருவாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட். அங்க வச்சு அவங்க நல்லா கவனிப்பாங்க. பலமானதுக்கு அப்புறம் அந்த பொதுவான வார்டு கொண்டு வருவாங்க. அந்த ஐசியூல இருக்கும்போது அவங்களுக்கு 24 மணி நேரம் பக்கத்திலேயே நர்ஸ் இருப்பாங்க. அதை முடிச்சு வெளியே பொதுவான வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலைல ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா தான் வருவாங்க. அப்படித்தான் டாக்டர். அப்ப சப்போஸ் நோயாளி கேட்குது, நான் ஐசியூல இருக்கும்போது 24 மணி நேரம் நர்ஸ் இருந்தாங்க, இப்ப காலையும் சாயங்காலம் தான் கண்டுக்கிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அது மாதிரி தான் சபையில அப்படித்தான். ஒரு சுவாசி புதுசா வராங்கன்னா அடிக்கடி விசாரிப்போம், அடிக்கடி வீட்டில் விசிட்டிங் போடுவோம், அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம். அவங்க என்ன புதுசா பிறந்த குழந்தை, அவங்க அப்படித்தான் பராமரிக்கணும். நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படும் போது அல்லது அவங்களாவே தன்னுடைய கால் நிற்க ஆரம்பிச்சு அவங்க 4 பேருக்கு அவங்க நர்ஸு மாதிரி செயல்படணுமே ஒழிய அவங்கள கவனிக்க மாதிரி எங்களை கவனிக்க மாட்டேங்காங்க.
அங்க கவனிக்க அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா அது ஐசியூல வைக்கக்கூடிய பேஷண்ட் மாதிரி, அது புதுசா பிறந்த குழந்தை மாதிரி உள்ளது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்கு வசனம் ஞானப்பால் கொடுக்கிற மாதிரி வேதம் ஆசீர்வாதங்களா கொடுப்பாரு, மென்மையான வார்த்தைகளா பேசுவாரு. ஏன்னா அதான் புதுசா பிறந்திருக்க குழந்தை. அதுக்கப்புறம் பலமான ஆகாரம் சாப்பிட்ற அளவுக்கு நடத்துவார். அது எப்படி நடத்துவாரா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறதுனால நீதியின் வசனத்துல பழக்கம் இருக்காது. பலமான ஆகாரமானது, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். சரி, ஞான திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். சரி, இது என்ன சொல்லப்படுதுன்னா, குழந்தை பால் குடிக்கிற மாதிரி பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது பலமான ஆகாரம் சாப்பிடக்கூடிய அனுபவத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, அந்த குழந்தை பலமான ஆகாரம் சாப்பிட்ற மாதிரி விசுவாசி வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லது கெட்டது எதுன்னு அவங்களே ஆவியில புரிந்து கொண்டு நடக்கணும். புதுசா வர்றவங்களுக்கு இது தப்பு, இது ரைட்டு, ஞானஸ்நானம் எடுக்கணும், என்ன அபிஷேகம் பெறணும், என்ன செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எதெல்லாம் தவறான காரியம், எதெல்லாம் நல்லது, வேதம் என்ன சொல்லு, இதெல்லாம் மூல உபதேசங்கள், இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுது? புதுசா வந்தவங்களுக்கு. பின்னால் அவங்க எப்படி இருக்கணும்? ஒரு காரியத்தை எடுத்துட்டு அந்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா பிரியமில்லாதா, இது கர்த்தரை நடத்துறது இப்படி சொப்பனம் கண்டா சொப்பனது அர்த்தம் என்ன, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நடத்த எதுக்காக நம்ம நடத்துகிறார் அப்படிங்கறத அவங்க என்ன செய்யணும்? பயிற்சியினாலே அந்த அனுபவத்திலேயே அவன் கற்றுக்கொள்ளுகளை மற வேண்டும். அதுக்கப்புறம் ஒன்னுக்கும் ஆண்டவர் நடத்திக்கிட்டே கைப்பிடிச்சே கூட்டு போய்கிட்டு இருக்க மாட்டார். நீ வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொண்டு அதன்படி சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலை இப்படித்தான் நடக்கணும்னு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துடணும். உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப பிலிப்பு பற்றி வாசிக்கிறோம். கந்தேக ராஜஸ்திரி மந்திரிக்கு பிலிப்பு அனுப்புறார். அப்ப ஆவியான சொல்றாரு, நீ போய் நீ தெற்கு முகமாய் போ, தெற்கு முகமாய் போன்னு சொல்லி முதல்ல சொல்றாரு. முதல்ல ஒரு ஆவியான சொல்றாரு, அப்புறம் தேவதூன்னு சொல்றாங்க, நீ அந்த கந்தேக ராஜஸ்திரி அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் அப்படிங்கிறாங்க. முதல்ல திசையில போ அப்படிங்க. போன உடனே போன்னு சொன்ன உடனே திசையில அவன் பாட்டு போறான். எதுக்கு போ சொல்றான்னு தெரியல, போறான். அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படிங்கிறாரு. ரதத்தோட வேகமா ஓடி போய் ரதத்துல சேர்ந்துக்கிறான். ஆண்டவர் சொல்லல, அவங்க மந்திரி வருவான், அவன் வேத வாசித்துக்கிட்டு இருப்பான், அதை முன்னிட்டு நீ இயேசு என்னை பற்றி நான் அறிவிப்பு கொடுக்கணும், என்னை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கணும், அறிவிச்ச ஏத்துக்கிட்டாமன்னா அவனுக்கு ஞானஸ்நானம் இருக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. போய் சேர்ந்து கொள், அவ்வளவுதான். அங்க போறான், ஏசாயா தீர்க்க புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப கர்த்தர் நீ எதுக்கு நடத்தினார், இவனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பயிற்சியினாலே புரிந்து கொள்ற மாதிரி புரிந்து கொண்டு அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை முன்னிட்டு சுவிசேஷம் அறிவிச்சு, இயேசுவை பற்றி அறிவிச்சு, அவன் விசுவாசத்துக்குள் நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்தனா ஆவியானவன் கொண்டு விட்டார். கொண்டு போய் ஆசோத்துல விட்டார். ஆசோத் அப்படிங்கிற இடத்துல அவன் என்ன செஞ்சிருப்பான்? இங்க விட்ட ஒரு ஆண்டம் வீட்டுல விட்டுருக்கலாம்னு நினைப்பான். அப்படி இல்லை, புரிஞ்சுக்கிட்டான். ஆசோத்துல விட்டா அங்கிருந்து பட்டணங்களை பிரசிங்க சொல்றாரு. அங்கிருந்து எல்லா பட்டணங்களும் சுவிசேஷ பிரசிங்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்ப நல்ல பயிற்சி பெற்றவர்கள், ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எதற்காக ஒரு ஊழியத்தின் வாசகரை எதுக்காக ஆண்டு நம்ம நடத்துகிறார். ஒரு பிரசங்கத்தில் வார்த்தை இந்த வசனம் எனக்காக பேசுறாருன்னா அப்ப நான் எப்படி இருக்கணும், எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும். அப்ப பயிற்சியினாலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளரணும். அப்ப களங்கமில்லாத ஞானப்பாலும் வேத வசனம் தான். பயிற்சினாலே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உனக்கு பலமான ஆகாரத்தை கொடுப்பது இந்த வேத வசனம் தான். பலமான ஆகாரம் வேத வசனம் தான். பயிற்சினால் புரிந்து கொள்ளணும். பேதுரு அனுப்புறார், நான் தான் அனுப்புனேன், நீ கொர்நேலிய வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். நான் தான் 3 பேர் அனுப்பியிருக்கேன், நீ ஒன்னும் சந்தேகப்படாம போங்கார். அவ்வளவு சொன்னாலும் ஒரே வாசி இருக்கலாம். புறஜாதியார் நிறைய இருப்பாங்க, அவங்களுக்கு என்னை குறித்து பேசணும், அவங்களுக்கு ரட்சிப்புகள் நடத்து, ஏதாவது சொன்னாரா? சொல்லல. 3 பேர் வந்திருக்காங்க, போ, அவ்வளவுதான். இவன் போறான், அங்க கேட்கறான், தேவதூதன் வந்தாங்க, எனக்கு சொன்னாங்க, பேதுரு கூப்பிடு, அவர் உனக்கு காரியங்களை அறிவிப்பார், அவ்வளவுதான். அப்ப அதிலே புரிஞ்சுக்கிட்டான் எதுக்கு அனுப்பியிருக்காரு. இயேசு பற்றி சுவிசேஷ அறிவிக்க நான் அறிவிச்சிருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இயேசுவை அறிவிச்சு அபிஷேகம் ஊற்றப்படுது. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்ப இவங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்னு ஞானஸ்நானம் கொடுக்குறான். அதான் பயிற்சினால் வரக்கூடியது. அப்ப
விசுவாசிகள், வளர்ந்த விசுவாசிகள் என்ன செய்யணும்? பயிற்சினாலே சகலவற்றை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய நடத்துதல் என்னங்கிறத சரியா புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ ஞானப்பாலும் வேதவசனம் தான், பலமான ஆகாரமும் வேதவசனம் தான். அவங்கவுங்க வயது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றபடி தேவன் செய்கிறார். எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ புல்லுள்ள இடங்கள் ஆண்டவர் மேய்க்கிறார் அப்படின்னா அவங்கவுங்க அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்றபடி தேவன் ஆகாரத்தை கொடுத்து நடத்துகிறார். சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்கள். இந்த வசனத்தை தேவன் கொடுக்கும்போது, புல்லுள்ள இடங்கள் ஆண்டவர் நடத்தும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னா, அந்த வேத வசனத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். ஒரு வசனத்தை வாசிங்கள். 1ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் சொல்லப்போனா, அதாவது அந்த துன்மார்க்கட ஆலோசனை நடவாமலும், பாய்விட வழி இல்லாமலும், பரியாசக்கார உட்காரமனத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படி சொல்லிட்டு கடைசி அவர் மந்திர வார்த்தை மாதிரி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப இவ்வளவுக்கும் டோட்டல் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தா இந்த 23ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் இந்த கர்த்தருடைய வேதத்தில் தியானம் இருந்தா 1ஆம் சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதம் முழுவதும் அவனுக்கு பலிக்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் ஹி டஸ் இட் வில் ப்ராஸ்பர். செய்வதெல்லாம் வாய்க்கும். எதனால வாய்க்குது அப்படின்னா, வேதத்துல தியானமா இருக்கிறான். ஒரு ஆடோ மாடோ இறை சாப்பிட நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த ஆடு மாடெல்லாம் இறை பிறக்கிறது, ஆடு மாடு வளர்ப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. கவர்மெண்டா பார்த்து ஆடு மாடெல்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாட்கள் அப்படி இல்லை, பரவாயில்ல. எல்லா வீடுகளுமே பாலுக்கு மாடு வச்சிருப்பாங்க. அவங்க மாட்டு பண்ணையெல்லாம் அந்த காலம் இருக்காது. எல்லா வீட்லேயும் மாடு வளர்ப்பாங்க, பாலுக்காகவே மாடு வளர்ப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும். இப்போ தலைமை நிறையா மறைஞ்சிடும். ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன், ஒரு பழமொழி இருக்குல்ல, ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? உரல ஒரு பக்கம் குத்துறாங்க இல்லையா, மத்தளம் 2 பக்கம் அடிக்கிறாங்க. சரி, வரக்கூடிய காலங்களில் இந்த பழமொழி மக்கள் புரியும் நினைக்கலா? உரலே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்பயே உரல இடிக்கிற வழக்கம் கிடையாது. இப்போ ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வேற இடிப்பீங்க இன்னைக்கு. உரல் எல்லா வீட்லையும் இருக்கும். பாதி பேர் வீட்டில் உரல் மண்ணுக்குள்ள போயிருக்கும். இப்போ உபயோகப்படுத்தாம இருக்குது. இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ல மண்ணுக்குள்ள போயிடும். வரக்கூடிய ஜெனரேஷன் உரலுக்கு உருவக்கம் அப்படின்னா என்னன்னே புரியாது. உரலை பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. சரி, போட்டோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகள்லாம் அசை போடுறதெல்லாம் நீங்க பார்த்துருக்க. வரக்கூடிய காலங்களில் இப்படி பார்க்குமான்னு தெரியல. ஒரு ஆடோ மாடோ வயல்வெளிகளில் நல்லா புல்லு தின்னுட்டு ஒரு நிழல் பகுதியில் போய் படுத்துக்கணும். மரத்துக்கள்லேயே எங்கேயா படுத்துக்கணும். அல்லது நம்ம அந்த வளர்க்கிறவங்க போடுற ஷெட்டில் படுத்துக்கிட்டு சாப்பிட்ட புல்லை வெளியே கொண்டு அசைப்படும். மேயும் போது வேக வேகமாக மேயன்னு கிடைக்கிறதெல்லாம் வேகமாக தின்னு விழுங்கிட்டே வந்துடும். வேகமாக கிடைக்கிற விட்டுற அடுத்த மாடு சாப்பிடோம்னா நம்ம வேகமாக தின்னுறோம்னா அள்ளி உள்ள தள்ளிடும். பிறகு வீட்டில் படுத்து சாப்பிட்ட புல்ல வாய்க்கு மறுபடி கொண்டு நல்லா மென்னு மறுபடி விழுங்கும். அதான் அசை போடுறது. சப்போஸ் இந்த மாடு அசை போடலைன்னா என்ன ஆகும்? சாப்பிட்ட புல் அப்படியே வயிற்றுக்குள்ள போய் அப்படியே சீரணமாக வெளியே வந்துடும். சாணியெல்லாம் வெறும் புல்லாத்தான் இருக்கும். அப்படித்தானே? அப்ப அது சாப்பிட்ற ஆகாரத்துல 10% தான் உடம்புல சேரும். மீதியெல்லாம் தன்னப்போல் வெளியே வந்துடும். சாப்பிட நம்மளே சொல்றாங்களே டாக்டர், நல்லா மென்னு தின்னு அப்படிங்கிறாங்கல்ல. நல்லா மென்னு தின்னா தான் அதோட ஜீரணமாகுது. இங்க சொருவாய் சோறு எடுத்துட்டு அப்படி விழுங்கிருங்க. அதில் என்ன சத்து கிடைக்கும்? இன்னைக்கு காய்கறியெல்லாம் அப்படி விழுங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நல்லா மென்னு சாப்பிட்ட மாதிரி அந்த அசை போடுது பாருங்க. அசை போடும்போது முழு சத்தும் அந்த மாட்டுக்கு கிடைக்கிறது. அத மாதிரி தான் வேத வசனமும் ஒரு மனிதனால் அசை போடப்பட வேண்டும். அதுதான் தியானம்.
கர்த்தவங்களோட வார்த்தையை விட்டு பேசுறாருன்னா இன்னைக்கு பேசின வார்த்தைய இங்க இருந்து வெளியே போனோடனே மறந்துடுவாங்க. மறு வாரத்தில் போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா அவ்வளவுதான், தெரியாது. பிரசங்கம் மட்டும் கிடையாது, உங்களோட ஆண்டு தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பாரு. வேதத்தை வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், தரிசனங்கள்ல சொப்பனங்கள்ல பேசியிருக்கலாம், பாடல்களை பாடும்போது அந்த வேத பாடல்கள் உங்க காதல ஏறும்போது சில வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கலாம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை, இந்த வார்த்தை எனக்காக ஏன் பேசியிருக்க, இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி எங்க இருக்கு, இந்த வார்த்தை பற்றி, இந்த வார்த்தையின்படி நடந்தவர்கள் யாராவது ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா, இந்த வார்த்தையின்படி எனக்கு முன்பாக இப்படி அனுபவங்கள் உண்டாயிருக்கிறதா, இந்த வார்த்தையில என்ன இருக்கு, அதை கொஞ்சம் யோசிக்கலாம் பாருங்க. அதான் அசை போடுறது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 7 வார்த்தை குறித்து பேச சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தையை நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க. அந்த வார்த்தையை குறித்து பேசணும்னு நினைக்கும் போது முதல்ல உங்களுக்கு பிளாங்கா தான் இருக்கும், கிளீன் போர்டு மாதிரி, ஒண்ணுமே புரியாது. இந்த வார்த்தை என்ன பேச முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை குறித்தே நீ சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ஏதாவது ஒரு பக்கம் கோர்த்து விடுவார். இதுக்கு தொடர்பான ஒரு வார்த்தையோ அல்ல அனுபவங்களோ, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களோ ஏதாவது வந்து அந்த வார்த்தையோடு இணைப்பார். இது கர்த்தர் செய்ய. அதான் வந்து அந்த வார்த்தையை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த வார்த்தையை பற்றி சிந்திக்கும் போது தான், அதான் அசை போடும்போது தான் அந்த வார்த்தையுடைய வல்லமையே வெளிப்படும். அந்த அசை போடும்போது புல்லுனுடைய சக்தெல்லாம் மாட்டு கிடைக்கிற மாதிரி, நீங்க அசை போடும்போது தான் இந்த வசனத்தினுடைய வல்லமை ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஆட்டம்பாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணுகுண்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள? நீங்க பட்டாசு போடுற அணுகுண்டு சொல்லல, அந்த அணுகுண்டுக்கு பேரத்தான் அதுக்கு வச்சிருக்காங்க. அணுகுண்டு போட்டா ஒரு நகரமே அழிஞ்சு போகும், அவ்வளவு பெரிய அணு. அந்த அணுகுண்டுல என்ன இருக்கு அப்படின்னா யுரேனியம் 235 அப்படின்னு சொல்ல சில 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 இது ரசாயன பொருட்கள் வச்சுக்கோங்களேன். அந்த பொருட்கள் உள்ள இருக்குது, அது எல்லாம் அணுக்கள். அணு வெடிக்கும் போது அதுல இருந்து பயங்கரமான வெள்ளம் வெளியே வரும். கண்ணுக்கு தெரியாத அணு, ஆனா வெடிக்கும் போது அதுல இருந்து பயங்கரமான வெள்ளம். அது மாதிரி வேத வசனமும் ஒரு அணுகுண்டு மாதிரி, ஒவ்வொரு வசனமும் அது வெடிக்கும் போதுதான் அந்த அணுக்கள், அணு பிளவுன்னு சொல்லுவாங்க, அணு பிளவு ஏற்படுதான் அதுல வல்லம் வெளிப்படுது மாதிரி. வேத வசனத்தை தியானிக்கும் போதுதான், அதை பிளந்து பார்க்கும் போதுதான், அந்த வசனத்தை உடைச்சு பார்க்கும் போதுதான், அந்த வசனத்தை தியானிச்சு பார்க்கும் போதுதான் அதுல இருக்கிற ஆசீர்வாதம் வல்லமை எல்லாம் உனக்கு வரும். அதுதான் வேதத்தை தியானிக்கின்ற தியானம். அப்படி வேதத்தை தியானிக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அணுகுண்ட போட்டா என்ன நோக்கத்துக்காக போட, நோக்கத்தை நிறைவேற்ற, பட்டணத்தை அழிக்காம கட்டடத்தை தரமட்டம் ஆக்காம அந்த அணுகுண்டு திரும்பாது, அப்படித்தானே? அதே போல வேத வசனத்தை நீங்க பிளந்து பார்க்கும்போது உன்னை எப்படி ஆசீர்வதிக்கணும், உனக்கு என்ன கொடுக்கணும்னு தேவன் நினைக்கிறாரோ அது அந்த வசனத்துல தான் உனக்கு வரும். அதனால வசனத்தை அசை போட வேண்டும், அதான் தியானிக்க வேண்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் என்ன செய்யறான்னு எல்லாம் வாய்க்கும். ஏன்னா அவனுக்கு முன்பாக போகிறது அணுசக்தியின் வல்லமை. அதுதான் வேத வசனத்திலிருந்து புறப்படுகிற, தியானத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை. அதான் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார்னா தியானம், வேதத்தை கற்றுக்கொள்ள, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வந்து ஒரு மாடு புல் அப்படியே உழுங்கி அப்படியே வெளியே போச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போறது மாதிரி, வசனத்தை கேட்டுட்டு அப்படியே பேசாம போயிட்டீங்கன்னா வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படவே செய்யாது. அது ஒரு அணு, அதை பிளந்தீனா தான் சக்தி வரும், அதை நீ தியானிச்சேனா தான் இருக்கிற வல்லம் வரும், அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தான், அதை நீ அபியாசப்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அந்த வல்லம் வெளிப்படும். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனங்கள்லாம், வசனத்தின்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை எல்லா காலமும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இப்பயே அப்படித்தான் பார்த்தீங்க. முன்னாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை அப்படின்னா, ஆராதனை வந்து காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்காங்கன்னா 3 மணிக்கு தான் முடியும் ஆரம்ப காலங்களில். நான் சிறு வயதாக இருக்கும்போது எனக்கு இப்போ 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 2 மணிக்கிட்ட முடிப்பாங்க. அதுக்கு முன்னால் 3 மணிக்கு முடித்தவங்க 4 முழுசு ஆராதனை வச்சுருந்துருப்பாங்க. அதில் பிரசங்கத்துக்கு மட்டும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அது எல்லாருக்குமே இப்போ 2 மணி நேரம் போர் அடிக்கத்தான் செய்யும், உண்மைதான். ஆனாலும் அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் ஒன்றுக்கு வராங்க, அது குறைந்து கொண்டே இந்த காலம் போய்கிட்டு இருக்கிறது. இப்போ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், தேவனுடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அபிஷேகத்து முக்கியத்துவம் எல்லாம் நல்லதான். ஆனா வசனத்தினுடைய முக்கியத்துவம் குறைந்து கொண்டே போகக்கூடிய காலம் இந்த காலம். அப்படித்தான் அற்புதங்கள், அடையாளங்கள், ஒரு எமோஷனான காரியங்கள்,
ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள், இதுதான் சபைகளில் மெயினாக வரக்கூடிய காலங்களில் இருக்குமே ஒழிய வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்காது. அதான் வேதம் சொல்லுகிறது. ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல. இந்த பஞ்சம் ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல. ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. தண்ணி இல்லாத பஞ்சமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன். வரக்கூடிய காலங்கள் எப்படி பஞ்சம் இருக்குமா பாருங்க. ஆகார பஞ்சம் கிடையாது. இப்ப தண்ணி எல்லாம் வத்தி போச்சுன்னா தண்ணிக்கெல்லாம் காசு கொடுத்த தண்ணி வாங்குறோம்ல, இப்படி தண்ணி கிடைக்காத பஞ்சமும் கிடையாது. வேத வசனம் கிடைக்க பெறாத ஒரு பஞ்சம் உண்டாகும். அதான் அந்த பஞ்சம் தான் உண்டாகிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்கள் அப்படித்தான். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலம் இருக்காது. மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அந்த காரியங்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா மக்களை தான் விரும்புவாங்க. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ மக்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி பாஸ்டர்ஸ் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பிரசங்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 12:30 மணி ஆச்சு அப்படின்னாலும் அப்படியே முறைச்சிருவாங்க. நம்மளை அப்படியே பார்க்குறாங்க, அப்படி திரும்பி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க. சரி இவர் சரியில்லை, அடுத்த வாரம் வருவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் காலம் இனி இருக்க போகிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வருஷத்தை மறுபடியும் வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வசனம் இருந்தா தான் புல்லு, வசனம் இல்லாட்டா பஞ்சம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செழிப்பும் பஞ்சமும் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அவன் வேத வசனத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறான்? என் வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லப்பட்ட வேத வசனத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, அதை யார் அசைப்படுறானோ, அதை யார் தியானிக்கானோ அவன் ஆசீர்வாதமா இருப்பான். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டா பஞ்சம் வந்து சேரும். ஆவிக்குரிய பஞ்சம் மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து சர்வப்பிரகமான பஞ்சம் ஒரு மனிதனுக்கு வந்து சேரும். சரி, அப்ப புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அதுக்கடுத்து செய்வான், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். இந்த தண்ணீர் அண்டை என்று சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். நான் தேவன் தகப்பன், என்ற பிள்ளைகள், என்ற ஜனங்கள், என்ற பிள்ளைகள் இவங்க என்கிட்ட வரும்போது அழுகையோடும் கண்ணீரோடு வருவாங்க. அவங்க நான் எங்க நடத்துவோம்னா அவங்கள தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் அண்டை நடத்துவேன். இப்போ நான் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு வரணும், நான் தான் வரணும்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வரேன், வந்த உடனே எனக்கு என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க? சொல்ல நினைக்கே சொல்ல மாட்டேன். என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க? தண்ணி கொடுப்பீங்க. அதான் கேட்குறேன். ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தெரியுது. வந்துடாதியா, ஒன்றும் தர மாட்டேன்னு சொன்ன மாதிரி தெரியுது. ஒரு வீட்டில் போனால் தண்ணி கொடுக்குறோம், ஆனால் வழக்கமாக சொல்லுவேன். இந்த வழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முன்காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி காலங்களில் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த வாகன வசதியெல்லாம் கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. தண்டு பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களையோ பார்க்கணும்னா ஒரு ஊருக்கு இன்னொருக்கு நடந்து தான் வருவாங்க. ரொம்ப தூரம் வெயில் நடந்து வருவாங்க. வரும்போது அவங்க தாகத்தோடு தான் வருவாங்க. அந்த காலத்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் கிடையாது. அக்கா தண்ணி பானை தூக்கிட்டு வர முடியுமா? சொந்தக்கார வீட்டு போகும்போது பானை தூக்கிட்டு போக முடியுமா? அப்போ தாகத்தோடு தான் வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு தண்ணியோ அல்லது மோரோ கொடுப்பாங்க. வந்த உடனே கொடுக்க, அதுக்கப்புறம் தான் மற்ற சாப்பாட்டு காரியங்கள் பேசுறதில்ல. வந்த உடனே கொடுக்க தண்ணி தான், அது அவங்களுக்கு தேவையா இருக்கும். இப்போ யாரும் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் கொக்கோ பெப்சின்னு சொல்லி எல்லாம் பாட்டில் குடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் 31 டக்குன்னு ஃபோன் அடிச்சு பேசி ஏதாவது வண்டியில் போயிருந்தான்.
ஆனா அந்த பாரம்பரிய வழக்கத்தின் தண்ணி கொடுக்கிறோம். இங்க என்ன சொல்றது, அழுகையோடும் கண்ணீரோடும் ஆண்டவர் வரும்போது நம்ம முதல்ல எடுத்தவன் தண்ணி கொடுக்க ஆண்டவர் என்ன செய்வாராம், எடுத்தவன என்ன செய்வாராம், தண்ணீர் அண்டை நடத்துகிறார். தேவனை தேடி கண்ணீரோடும் புலம்பலோடும் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அவர்களை ஆறுதல் படுத்தும்படிக்கு நடத்துகிற இடம் தண்ணீர். அந்த தண்ணீர் என்ன தண்ணீர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வசனத்தை வாசிங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 4:10 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். சமாரியாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து போகும்போது சமாரியால ஒரு ஸ்திரீ வாரா, அவர் யாக்கோபுடைய கிணத்து பக்கத்தில் இருக்கிறாரு. அப்ப தண்ணி எடுக்க வாரா. அப்ப இயேசு கேட்கிறாரு, எனக்கு தாகமா இருக்குமா, அங்க தண்ணி கொடுமான்னு கேட்கார். அவ சொல்றான், நான் சமாரிய ஸ்திரீ, நீரோ யூதன் மேன்மையான இனத்தை சேர்ந்த நீர், நான் சமாரிய தாழ்மையான இனத்தை சேர்ந்த நான், என்கிட்ட போய் நீர் தண்ணி கேட்கலாமாங்கிற. அப்பதான் ஆண்ட சொல்றாரு, உன்கிட்ட கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் தண்ணி கேட்கிறமா நீ என்னிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் அப்படிங்கார். அப்புறம் அந்த உரையாடல் எப்படி போகுது, அப்படி போகும்போது அந்த உரையாடல் எப்படி வருதுன்னா, அதுக்கடுத்து 13-14 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். என்ன சொல்றாரு, நீ தண்ணி குடிக்கல, இதெல்லாம் இந்த தண்ணி எல்லாம் குடிச்சா மறுபடியும் தாகம் வரும்ல. நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் கொடுக்கப்பட்டால் அதை குடிச்சேனா உனக்கு தாகமே வராது, ஒரு நாளும் உனக்குள்ள அது ஊற்றாய் மாறிவிடும். ஒருத்த மனுஷன் தண்ணி குடிக்கணும் இல்லையா, தாகம் மாதிரி குடிக்கணும். நமக்குள்ளேயே ஒரு தண்ணீர் ஊற்று உருவாகி இருந்தா என்ன செய்வீங்க, தாகம் எடுக்குமா? அதே போல நான் ஒரு தண்ணீர் ஊற்றே உனக்கு கொடுத்திருப்பேன் அப்படிங்கிறார். இது என்ன அப்படின்னு இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 7:38 வாசிங்க. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவத்து நதிகள் ஓடும் என்றார். அப்ப ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது அவனுடைய உள்ளத்திலிருந்து நதிகள் வெளியே பாய்ந்து ஓடும். அதான் ஆவியானவருடைய நதி. இப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், நீங்க ஒரு தெருவில் போறீங்க, ஒரு பிசாசு பிடிச்சவருக்கான நீ தெருவில் போறீங்க, போகும்போதே பிசாசு நடுங்கும். ஒரு 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 இடத்துல பேய் பிடிச்ச ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி ஒரு பாஸ்டருக்கு போன் பண்ணாங்க. பாஸ்டர் வீட்டுல இருந்து கிளம்பும் போது இங்க பேய் ஆடுது. ஐயோ என்னை விரட்டுறதுக்கு கிளம்பிட்டாரே அப்படிங்குது. அந்த பேய்க்கு தெரியுது கிளம்பிட்டாருங்கிறது. அப்ப பாருங்க, புறப்பட்டு வரும்போதே உள்ளுக்குள்ளிருந்து ஜீவ நதி பாய்கிறது. அந்த ஜீவ நதி தான் தேவன் கொடுக்கிற அமர்ந்த தண்ணீர். அது என்னன்னா, ஒரு வசனத்தை வாசிங்கள். அந்த நதி என்ன அப்படி தெரியுமா? எசேக்கியேல் 47:1 வாசிங்க. எசேக்கியேல் 47:1. பின்பு அவர் என் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படையின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து அந்த தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. சரி, அதுல 9-12 வாசிங்க. 9 அடுத்து 12. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும், ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், போற இடமெல்லாம் ஆரோக்கியம், நதி போற இடமெல்லாம் அவிழ்தம். அடுத்து 12 வசனம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை,
அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். இந்த நதி பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம் பிழைப்பு உண்டாகும். இரண்டு பக்கமும் புசிப்புக்கான கனி மரங்கள் உண்டாகிறது. 12 மாதத்துக்கும் 12 விதமான கனிகளை கொடுக்க மரம் உண்டாகிறது. அக்கனிகள் புசிக்கிறது மாதிரி இலைகள் மருந்து உண்டாகிறது. எல்லாம் என்ன அப்படின்னா இந்த நதி பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஒரு ஆசீர்வாதம் சுகபலன் உண்டாகிறது, எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பாயிறார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீரூற்ற வாரார் அப்படின்னா, நம்ம நினைச்சுக்கிடுறோம் ஒரு அபிஷேகத்தை பெற்றா நமக்கு அந்நிய பாஷை பேசுவோம், சில நேரம் வரங்கள் கொடுப்பார், அற்புதங்கள் செய்யக்கூடிய வரலமா இருக்கலாம், 9 விதமான வரங்கள், ஞானத்தை போதிக்க வசனம், அறிய இப்படி இந்த வசனங்கள்லாம் கொடுக்காரு. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால ஆவிக்குரிய சில காரியங்களை செய்யலாம், அப்படித்தான், அது மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ளதான் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அந்த ஆவியின் நதிக்குள்ளதான் இருக்கிறத மறந்துடக்கூடாது. அந்த நதி போற இடமெல்லாம் ஆரோக்கியம் பிழைப்பு உண்டாகும், கனிகள் உண்டாகிறது. அந்த போற இடங்கள்ல எல்லாம் திரளான மச்சங்கள் உண்டாகிறது. திரளான ஆத்துமாக்கள் ஆதாயம், ஆவிக்குரிய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணக்கூடிய அதே தேவ ஆவியானுடைய கிருபை தான் சரீரப்பிரகாரம் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் வரங்களானது அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த நதிக்குள்ள நடத்தப்படுகிற மனுஷன் ஆவியிலும் ஒரு ஐஸ்வர்யவானா இருப்பான், சரீரத்திலும் ஐஸ்வர்யவான ஆகும்படிக்கு தேவன் செய்கிறவர். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். இந்த நதியை பற்றி வேதம் சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்ப ஆண்டு சொல்லு பாருங்க, நான் வானத்துக்கு ஏறி போகிறேன், நான் போனதுக்கு அப்புறம் நான் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்கள்கிட்ட வந்துட்டார்னா அந்த சத்திய ஆவியானவர் தான் உங்களை சகல சத்தியம் நடத்துவார் அப்படின்னாரு. அதே போல அப்போஸ் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவ ஆவியான அவர்களுக்குள்ள வந்தார். என்னைக்கு அவர்களுக்குள்ள ஆவியான இறங்கினாரோ அந்த ஆவியானவர் அவங்க சாகுந்தண்டி அவங்களுக்குள்ளே இருந்தார், அவங்களோட விலகல. கடைசி வரையில் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை நடப்பித்தார், அவர்களோடு பேசினார், இடைப்பட்டார். அந்த ஆவியான உள்ள வந்தவர் நீரூற்றாகவே தங்கிவிட்டார். தண்ணி மாத்திரம் இல்ல, நீரூற்றாகவே தங்கிவிட்டார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த நதிக்குள்ளதான், அந்த தண்ணிக்குள்ளதான் ஒரு மேய்ப்பனாகிய தேவன் நம்மை நடத்த ஆசைப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். இதுல சகரியா 14ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் வசனத்தை தான் சொல்லுது, வாசிங்களேன். சகரியா 14:8 வாசிங்க. சகரியா 14:8. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாய் இருப்பார். சரி, இந்த 8ஆம் மாசத்துல சரி. அப்ப இந்த நதி மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் அதானே பாருங்க. இந்த நதி மறுபடியும் வசவாசியமா 8ஆம் வசனத்தை. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். சரி, அதாவது இந்த ஜீவ தண்ணி மாரி காலம்னா மழை காலம், செழிப்பான காலம். கோடை காலம்னா வெப்பம் குறைவுபடக்கூடிய காலம். ஆனா இந்த ஜீவ நதி ஒரு மனிதனுக்குள்ள வந்துச்சுன்னா அவனுக்கு எல்லா காலமும் அது அவனை திருப்திப்படுத்தக்கூடிய நதியா இருக்கும். உலகமெல்லாம் பஞ்சத்துக்குள்ள போனாலும் கர்த்தவனை ஆசீர்வதிப்பார். உலகமெல்லாம் வியாதிக்குள்ள போனாலும் தேவன் உன்னை காப்பாற்றுவார். எல்லா இடங்களிலும் விபத்துக்கள் இருந்தாலும் தேவன் உன்னை காப்பாற்றுவார். எல்லா இருளுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார். இதோ காரிருள் ஜனத்தை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிர்ப்பார்னா அதுதான். அப்ப இந்த நதி உனக்கு எல்லா காலங்களிலும் நன்மையான தீமையான எல்லா காலங்களிலும் உன்னை போஷித்து காப்பாற்றக்கூடியதா இருக்கும். இந்த வசனத்தை வாசிப்போமா? இந்த நதி
இந்த வேத வசனம் நம்ம கையில கொடுக்கப்படுகிறது. பிரசங்கம் கேட்கிறீங்க, காதுல கேட்கிறீங்க, நீங்க தூங்கிக்கிட்டே கேட்டு இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க, ஒரு சில நல்லா கேட்பீங்க. கையில வசனம் இருக்கு, நீங்க வேத வசனத்தை வாசிக்க பிரயாசப்படுறவங்க வாசித்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. அது பிரசங்கத்தை கேட்கறவங்க பிரசங்கத்தை கேட்பீங்க. யூடியூப் மூலம் அங்கெல்லாம் பிரசங்கங்கள் ஓடுகிறது கேட்பீங்க. இதெல்லாம் புல்லுள்ள இடம் அங்கங்க. இந்த அமர்ந்த தண்ணீர் என்ற போறதுனா தண்ணி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு முக்கியம். என்னன்னு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் சொல்றேன். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 44:3 வாசிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்நிதத்தின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் நதி எப்ப கிடைக்குமா? உனக்கு தாகம் இருந்தா தான் கிடைக்கும். யாரெல்லாம் அந்த ஜீவ நதி பெற வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஏங்குகிறார்களோ, அவர்களுக்கு இந்த ஜீவ நதி கொடுக்கப்படும். விரும்பலனா கொடுக்க மாட்டார். நம்ம வீடுகளை போன உடனே தாகம் இருந்தால் இல்லாட்டாலும் சொம்பு தூக்கிட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் ஆண்டு கொடுக்க மாட்டார். தாகம் இருக்கிறவனுக்கு தான் தண்ணீர். உன்னுடைய ஏக்கம் வேணும், தாகம் வேணும். தாகம் இருக்கும்போது தண்ணீர். இந்த தண்ணி உனக்கு கொடுக்கப்பட்ட என்ன ஆகுமா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்ப அந்த தேவ நதியாகிய ஜீவ தண்ணீராகிய தேவ ஆவியானவருக்கு உள்ளதான், அபிஷேகத்துக்கு உள்ளதான் உன்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆவியும் அதை தொடர்ந்து ஆசீர்வாதமும் உனக்கு ஊற்றப்படும். அப்ப இந்த ஆவியானவருக்கு நீ தாகத்தோட காத்திருந்தேன்னா ஆவி நிறைவு உனக்கு கிடைக்கிற அதே நேரத்துல உன் ஆசீர்வாதமும் நிறைவாய் கிடைக்கிறதுங்க. மறந்துடாத. நிறைய இருப்பாங்க, எதுக்காக அந்நிய அபிஷேகத்தை பற்றி அந்நிய பேசுவோம், அவ்வளவுதான். ஏதாவது நான் உன்னை எல்லாருமே நானும் பேசிக்கிறேன், இது பெற்றானே பராட்டானே அப்படிங்கிற இடத்துல போயிடாத. இதுக்குள்ளதான் உன்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆசீர்வாதம் இதுக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப இப்படி தேவனுடைய நடத்துதல்படி புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்பட்டு அமர்ந்த தண்ணீரை கொண்டு நடத்தப்படுவாயானால், தேவனுடைய வசனத்துல தியானிச்சு வேத வசனத்துல பழக்கப்பட்டு தேவ ஆவில நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா உனக்கு தான் கடைசியா ஒரு வசனத்தை சொல்றாரு. அதே 23 சங்கீதத்துல கடைசி வசனத்தை வாசிருங்க. கடைசி 23 கடைசி வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்படி தேவன் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவாரானால், வேத வசனத்துல நீ மேய்ந்து தேவ ஆவியினால தாகம் தீர்க்கப்படுவாயானால் உன் வாழ்நாளெல்லாம், உன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உன் ஜீவ நாளெல்லாம் நன்மையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். என் ஜீவ நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீ தேடி போக வேண்டியதில்ல, உன்னை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும், உன் பின்னாலே வரும். சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினாங்கன்னா முன்னால கொட்டடிச்சு போவாங்க, பின்னால தடுத்துக்கிட்டு போவாங்க, வரிசையா போவாங்க. அது மாதிரி நீ வேத வசனத்தின்படி நடந்து தேவ ஆவியில நிரப்பட்டு போனீன்னா தடுத்துக்கிட்டு பின்னால வருது மாதிரி நன்மையும் கிருபையும் பின்னாலே உன்னை தேடி வரும். இல்லைன்னா நீ தேடி தேடி போகணும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன், தேவ ஆவியினால் நடத்தப்படாதவன், நன்மையான காரியங்களுக்கு, வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தேடி தேடி அலைவான். ஆனா தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன், தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு தேவ வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிற மனிதனுக்கு பின்னாக அவனை தொடர்ந்து நன்மையும் கிருபை வரும். இதான் வேத வசனம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம புல்லுள்ள இடங்களில் மேய்க்கட்டும், அம்ம தண்டை கொண்டு விடட்டும். வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போம், தேவாவின் நிறைவுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும். ஜெபம் பண்ணுவோம்.